பாகிஸ்தான் என்ன பண்ணுது, காஷ்மீரை படையெடுக்கணும் அப்படின்னு போகுது. அப்படி போகும்போது காஷ்மீர் ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜா ஹரிசிங். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசிங்னு இவர் தனியாக பேர்னோடனே யாரோன்னெலாம் நினச்சிக்கோன்னா, இவங்க முன்னோர்கள் வந்து ராஜா ரஞ்சித் சிங்கிட்ட வேலை பார்த்தவங்க. பஞ்சாபில் படை தளபதியாக வேலை பார்த்தவங்க. அதனால் இவங்களும் இல்லை, அந்த படை தளபதி அனுப்பிச்சு காஷ்மீரை பிடிக்க சொல்லி ராஜா ரஞ்சித் சிங் அனுப்புகிறாரு. ஓகே. அவங்க போய் பிடிக்க போகிற நேரத்தில் இவர் இது இறந்துட்டார். அவர் பையன் தான் வராரு. அவர் பையன் வீக்காக இருந்தோடனே இவர் இந்த படை தளபதி தன்னைத்தானே ராஜான்ட்டார் சொல்லி அவர் உட்காந்துக்கிட்டார். இப்போது ராஜா ஹரிசிங் வந்து நேருகிட்ட கேட்குறாரு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பாகிஸ்தான் எங்கள் மேலே படையெடுக்குதுன்னு. அப்போ மவுண்ட் பேட்டன் இங்கே தான் இருக்கார். மவுண்ட் பேட்டன் 1950 வரை இருக்கார். கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆகிற வரை இங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன லூஸ் ஆயா, அவன் உங்க கூட இன்னும் சேரவே இல்லை, சேராமல் நீ ஏன் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், இந்தியாவோட சேர்ந்துடுறேன்னு சொல்லு, அப்போனா நான் படையெடுப்புறேன்னு சொல்லுன்னு மவுண்ட் பேட்டன் தான் ஐடியா கொடுக்குறாரு.